ஆரம்பிக்கலாமா? க்ளோன் ஜூட்சு டிரான்ஸ்ஃபார்ம். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது. அது மட்டும் இல்ல, இவ அசத்துறான்ல, என்னால நம்பவே முடியல. நருட்டோ, நீ முன்ன விட இப்ப எவ்வளவோ மாறிட்ட. ஆரம்பிக்கலாம்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ தாக்க ஆரம்பிச்ச. மறுபடியும் இத முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடி? இவர்கிட்ட நான் ஏமாந்து போயிருக்கேன். இன்னும் முட்டாளாவே இருக்க. என்ன நீ இன்னும் மறந்திருக்க மாட்டேன்னு நம்புறேன். இப்படி மறக்க முடியும் லார்ட் சாசரி? பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்தது. அதுக்கப்புறம் நீ இங்க இருந்தே வேடிக்கை பார்த்தா போதும் சாசுரி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வா தேய்தரா. அந்த ஒன் டேல் சிகாகோவோட ஜின்சுரு அவன் யாரு என்னன்னு பாத்துருவோமா? என்ன சாகுரா, இப்ப நீ என்ன பண்ண போற? இன்னும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. ஆனா சாகுரா எப்போ இவ்வளவு பலசாலியானா? நிஞ்சிச்சு தவிர நிறைய கத்து கொடுத்திருக்காங்க போல இருக்கே. சென்சே, உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். துல்லியமா கண்ட்ரோல் பண்றவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். சிவ கூட சேர்த்து அதிகமான பலத்தை பயன்படுத்துறா. 5வது ஹோகாகேவை விட சக்தி வாய்ந்த குணோச்சியா மாறுவா. இப்போ இது என்னோட டர்ன். வானத்தை கண்காணிக்கிறதுக்கு வெறும் 3 செக்யூரிட்டிஸ் தான் இருக்காங்களா? இந்த ஊர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. போறது கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆட்டத்தை ஆரம்பிக்கிற நேரம் வந்தாச்சு. இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? முதல் பயிற்சிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நாம 2 பேரும் நேரடியா மோதி பாத்துருவோம் சென்சை. வாங்க ஆரம்பிக்கலாம். போச்சுடா. மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு முதல்ல நீ என்ன தொடணும் சாகுரா. நல்ல வேலை என் மேல படல. மோதி பாத்துருவோம் வா. இதோ இங்க தான் இருக்கேன். ஜிடன் ஃபிங்கர் ஜூட்சு. அடடா. தப்பிச்சிட்டாரு. கதை முடிஞ்சிருச்சு. நான் பயந்துட்டேன். நல்ல வேலையா நான் தப்பிச்சிட்டேன். இவங்க கூட மோதுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கல. அடடா, கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு படிக்கலான்னு ஆசைப்பட்டேன். மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்சு. இவன் எப்படி இத்தனை க்ளோன்ஸ் உருவாக்குறான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னால அந்த புக்கை படிக்கவே முடியாது போல இருக்கே. என்ன இது? அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இது பார்க்கவே விசித்திரமா இருக்கு. எல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. அற்புதமான கலையை மதிக்க தெரியாதவனுங்க. நானே காட்டுறேன். அவர் நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக கூட அப்படி பண்ணிருக்கலாம். அவனுக்கு அடிபட்டிருக்கு. எப்படி அந்த ஓரோச்சிமாரு கிட்ட இருந்து நான் பரவாயில்ல, நல்ல முயற்சிதான். ரிலீஸ் க்ளோன் ஜூட்சு. ஊச்சுடா. யா ரசிங்கன். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவளை ஏமாத்துறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஹே, அத பாத்தியா? அந்த பெல்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதே பழைய டெக்னிக்ல தான் திரும்பவும் மாட்டிக்கிட்டேன். தப்பா நான் இன்னொரு தடவை பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா சென்சை? அப்ப என்னோட பழைய வித்தைகள் எதுவுமே வேலை செய்ய. ஒரு வழியா கிராமத்துக்குள்ள ஊடுருவியாச்சு. ஓ,